கவனத்திற்கு ஒரு நிமிடம். வாழ்க வளமுடன். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் தனிமனிதன் அமைதி பெறுவதற்காக உடல் நலத்திற்கு உடற்பயிற்சி, உயிர் வளம் பெற காயகல்ப பயிற்சி, மனம் அமைதி பெற அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கலை எனும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா இணைய வழியே 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும், அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடம், நட்புகளிடம் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக, அமைதியாக வாழ நம்மால் ஆன சிறு உதவினை செய்வோம். மகரிஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் இயன்ற ஒரு சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு kundaliniyoga.edu.in இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். தவத்தினை தொடர்ந்து நில், கவனி, புறப்படு என்ற தலைப்பில் சிந்தனை விருந்து வழங்க பேராசிரியர் அருள்நிதி சுயம்புக்கனி அம்மா அவர்களை அன்புடன் அழைத்து அமர்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன்மா. அம்மாவை வாழ்த்துவோம். இன்று நித்யானந்த தவத்தை சிறப்பாக நடத்திய பேராசிரியர் அருள்நிதி ரோஜா பாபு அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். ரோஜா பாபு அம்மா அவர்களும் அவர்களது அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் வணக்கத்தையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு நில், கவனி, புறப்படு. நில், கவனி, புறப்படு என்ற வார்த்தையை பார்த்த உடனே நம்மளுக்கு அந்த போக்குவரத்தை ஒழுங்குபடுத்த கடைபிடிக்கும் சிக்னல், அதாவது அந்த குறியீடு தான் ஞாபகத்துக்கு வரும். சிவப்பு, மஞ்சள், பச்சை நிறம்தான் ஞாபகத்துக்கு வரும். சிவப்பு விளக்கு எரிந்தால் நம்ம வாகனங்களை நிறுத்த வேண்டும். மஞ்சள் விளக்கு எரிந்தால் புறப்பட தயாராக வேண்டும். பச்சை விளக்கு எரிந்தால் வாகனங்கள் புறப்பட்டு செல்ல வேண்டும். இப்போ டிராஃபிக் சிக்னல்ல நம்ம சாலை விதிகளை கடைபிடிக்கும் போதுதான் அந்த விபத்துக்கள்ல இருந்து தப்பிக்க முடியும். சாலையில சிக்னலை முறையாக கடைபிடித்து பயணம் செய்வது போல நம்ம வாழ்க்கையில சிக்கலான தருணம் வரும்போது அந்த டிராஃபிக் சிக்னல் விதிகள் கடைபிடிப்பது போல அவசரப்படாம அந்த சிக்கலை நிதானமாக நின்று கவனித்து முடிவெடுத்து நம்ம ஒவ்வொரு செயலையும் செய்யணும். அதுதான் வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். அது கவனமா நடக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு சம்பவம், ஒரு பெண் சாலையில 2 வீலர்ல போயிட்டு இருந்திருக்காங்க. அப்ப எதிர்பாராத விதமா ஒரு கார் அந்த அம்மாவுடைய வண்டியின் மீது மோதுது. அந்த கார்ல பயணம் செய்தவங்க மோதிய வேகத்திலேயே போயிட்டாங்க. அந்த பெண் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறாங்க. அப்ப அந்த பெண்ணுகிட்ட இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு, அந்த காரோட நம்பர் என்ன, அந்த கார் கலர் என்ன, எல்லாம் அடையாளம் கேட்குறாங்க. இந்த அம்மா எதையுமே கவனிக்கல. ஆனா அந்த காரை ஓட்டிக்கிட்டு போன பெண் ஜிமிக்கி போட்டிருந்தாங்க, லிப்ஸ்டிக் போட்டிருக்காங்க. அவங்க கிரீன் கலர் சாரியில அது ஆரஞ்சு கலர் பார்டர் வச்சு சாரி கட்டியிருந்தாங்க, இப்படிலாம் சொல்றாங்க. அப்போ அவங்களுக்கு கவனம் முழுசும் எதுல இருந்திருக்குன்னா, அவங்க நகை, சேலை, லிப்ஸ்டிக் இதை தான் கவனிச்சிருக்காங்களே தவிர கார் நம்பரை நோட் பண்ணல. அதுதான் முக்கியம். அப்ப எல்லாருக்கும் எதுல அதிகமா ஆர்வம் இருக்குதோ அதை தான் கவனிக்கிறோம். அப்ப கவனித்தல் என்பதுதான் எல்லா விஷயத்திலையுமே முக்கியமானது. பள்ளிக்கூடங்கள்லயும் இந்த குறியீடு தான் உபயோகிக்கப்படுது. இப்ப நான் ஆசிரியரா இருந்ததுனால எனக்கு அந்த அனுபவபூர்வமா இதை நான் உணர்ந்திருக்கிறேன். மாணவர்கள் காலையில பள்ளிக்கூடத்துக்கு வருவாங்க. ஆசிரியர் பாடம் நடத்துறோம். மாணவர்கள் கவனிக்கிறாங்க. கவனிக்காத மாணவர்களை நல்ல கவனி கவனின்னு நாங்க நிறைய தடவை சொல்லிட்டே இருப்போம். அவங்களுடைய கவனத்தை சிதற விடாம கவனிக்க வைக்கிறோம். அப்போ அந்த ஆசிரியர் கூறுறதை கவனித்து கேட்டு படிக்கும் போதுதான் அந்த பாடத்தை பற்றிய முழுமையான அறிவை அவர்கள் பெற முடியும். அப்ப எல்லா இடத்திலையும் கவனித்தல் தான் மிக முக்கியமானது. நன்றாக படிக்கும் மாணவர்கள்லாம் நாங்க பாடம் நடத்தும் போதே படிச்சிருவாங்க.
ஏன்னா அந்த நிலையில இருக்கக்கூடிய மாணவர்கள் நல்லா மதிப்பெண் பெற்று நல்ல உயர்ந்த நிலைக்கு வருவாங்க. அதனால சிறு குழந்தையிலிருந்தே குழந்தைகளுக்கு எந்த ஒரு செயலையும் நல்லா உற்று நோக்கி கவனிக்கக்கூடிய பழக்கத்தை நம்ம ஏற்படுத்தணும். ஒரே சமயத்துல 8 விஷயங்களை கவனித்தல் அஷ்டாவதானம்னு சொல்றாங்க. 100 விஷயங்களை கவனித்தல் சதாவதானம்னு சொல்றாங்க. நம்ம இதயத்தை உற்று கவனித்தல், அது உரக்க பேசுமாம். நம்ம அத கவனிக்கும்போது, அதை எந்த அளவுக்கு அதிகமாக கவனிக்கிறோமோ, அந்த அளவு நம்மை சரியான பாதையில் வழிநடத்தும். அப்ப எல்லோரும் தன்னை முதல்ல கவனிக்கணும். ஒரு கதை பார்க்கலாம் அதுக்கு. ஒரு குருட்ட 4 சீடர்கள் கல்வி பயின்று வந்திருக்காங்க. ஒரு நாள் குரு சொன்னாராம் 4 சீடர்களையும் அழைத்து, "இன்னைக்கு முழுதும் நீங்க மௌனமா இருந்து உங்களையே கவனிக்கணும்" அப்படின்னு சொல்றாரு. அப்ப பகல் முழுசும் அமைதியா அவரவர் வேலைய பார்த்துட்டு அமைதியா இருந்தாங்க. இரவு ஆனது. விளக்கு வச்ச பிறகும் மௌனமா தான் இருந்தாங்க. திடீர்னு அங்க எரிஞ்சுட்டு இருந்த விளக்கு அணைஞ்சிருச்சு. ஒரு சீடன் "விளக்கு அணைஞ்சிட்டு" அப்படின்னு சொல்றாரு. 2வது சீடன் "நீ பேசிட்ட" அப்படின்னு சொல்றாரு. 3வது சீடன் "நீங்க இருவருமே பேசிட்டீங்க" அப்படின்னு சொல்றாரு. 4வது சீடன் "நீங்க மூவருமே பேசிட்டீங்க" அப்படின்னு சொல்றாரு. இதை கவனித்த குரு, "உங்களால ஒரு நாள் கூட மௌனமாக இருக்க முடியலையே! அப்போ உங்களால உங்களையே கவனிக்க முடியலையே! வேற என்னது உங்களால செய்ய முடியும்?" அப்படின்னு சொன்னாராம். அப்போ முதல்ல தன்னை கவனித்தல் என்பதுதான் மிக முக்கியமானது. அதைத்தான் திருமூலர் சொல்றாரு. "தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை. தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான். தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னையே அர்ச்சிக்க தான் இருந்தானே." அப்ப தன்னை தான் அறிதல் தான் மூலமே தான் வாழ்வில் அமைதி கிட்டுது. அப்போ ஆன்மீக அறிவு போதிய அளவு அறியப்படாததால் தான் பிற உயிருக்கு மதிப்பளித்து வாழும் பண்பு இல்லாமல் இருக்கு. இப்ப விஞ்ஞானம் வளர்ந்துள்ள அளவுக்கு ஆன்மீகம் வளரவில்லை. அந்த விஞ்ஞானத்தின் தீமைகளிலிருந்து விடுபட்டு நற்பயனை மட்டும் அடைய வேண்டுமாயின் அதுக்கு மெஞ்ஞானமே துணை புரியும். அப்போ ஒவ்வொருவரும் அமைதி காண வேண்டும் என்பதுதான் நம்முடைய மகானின் எண்ணம். ஒரு நாட்டுல மட்டும் அமைதி இருந்தா போதாது. எல்லா நாடுகளிலும் அமைதி இருந்தாதான் மக்கள் பயமின்றி வாழ முடியும். நம்முடைய மகானின் லட்சியம் உலக சமாதானம் தான். இதற்கு சிந்தனை ஆற்றல் பெற்ற அரசியல் தலைவர்களும், விஞ்ஞானிகளும், ஆசிரியர்களும் முதல்ல ஆன்மீகத்தில் நல்ல தேர்ச்சி பெறுதல் வேண்டும். அப்பதான் எல்லாருமே இன்பமாகவும், மகிழ்ச்சியாகவும் வாழ முடியும். பொதுவா மக்கள் ஆன்மீகத்தில் பின்தங்கி தான் இருக்காங்க. ஆன்மீகத்தில் உயர்ந்தவர்கள் ஒவ்வொருவரின் அனுபவத்தையும் தெரிந்து கொண்டு அதன்படி வாழ்தல் சிறப்பு. உலகத்தில் உள்ள அனுபவத்தை ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொள்ளும் போது எதிலெல்லாம் நிறைவில்லாமல் இருக்கிறோமோ அதையெல்லாம் சரி செய்து வாழ வழிகாட்டியவர்கள் தான் சித்தர்கள், மகான்கள். நமக்கு நல்ல தத்துவங்களையும் பயிற்சியையும் வடிவமைத்து கொடுத்தவர் தான் நமது குரு மகான். அதான் மகான் ஒரு பாடல்ல சொல்லுவாங்க, "அன்பர்களே வாரி அறிவின் இருப்பிடம் அறிந்து இன்பமுற இன்ப நிலையதை ஏக நிலையதை அன்பின் நிலையதை அறிந்திடலாம்" என்றுன்னு சொல்லுவாங்க. அப்போ நம்முடைய முன்னோர்கள் வகுத்த நல்ல வழியில் வாழ வழிகாட்டியவர் தான் நம்முடைய மகான். அப்ப நம்ம உண்மை பொருளை உணர்ந்து கொள்வதற்கு தான் நம்முடைய மகான் அந்த பாடல்ல சொல்றாங்க. அப்ப மகான் அறிவை உணர்ந்தவர், இறைநிலையை உணர்ந்தவர்கள். அவர்தான் நமக்கு முதல்ல உயிரை தொட்டு உணர்த்துகிறார். அதாவது புருவ மையத்துல குண்டலினி சக்தியை தொட்டு உணர்த்துகிறார், நிறுத்துகிறார். மகான் ஒரு கவியில சொல்லுவாங்க, "இருபுருவ மையத்தில் இருள் நீக்கி அருள் விளக்கும் ஒரு வாசல் உண்டதுவே உயிர் நிலையை உற்றுணரும் திருவாசல் உயிர் அறிவாய் தெய்வ நிலை எய்தும் வழி கருவாசலும் ஞானக்கண் என்பதுவும் இதுவே" அப்படின்னு சொல்றாங்க. அப்ப திருவாசல் மட்டும்தான் நம்மகிட்ட இருக்குது. வினைப்பதிவை நீக்குவதற்கு எப்படி அந்த திருவாசல் திறக்கிறது அப்படிங்கிற முறையை உணர்த்தவும் உயிரை உணர்த்துவதற்கும் ஒரு குரு அவசியம். அதுக்கு தான் நமக்கு நல்ல சிறந்த குரு கிடைச்சிருக்காங்க. திருவாசல் என்பது நம்முடைய ஞானக்கண் தான். ஞானம் என்பது நம் வாழ்க்கையை புரிந்து கொண்டு வாழ்வது, சமுதாயத்தோடும் குடும்பத்தோடும் இணைந்து வாழ்வது. உதாரணமாக இப்போ நம்ம சாதாரணமா எடுத்துக்கலாம். எல்லாருக்குமே உயிர் சக்தி மூலாதாரத்துல தான் மையம் கொண்டு இருக்கு. அது உடல் முழுதும் பரவிக்கொண்டேயும் இருக்குது. அப்ப அந்த மூலாதாரத்துல மையத்துல உயிர் சக்தி இருக்கின்ற வரையில தான் உயிரினுடைய இருப்பு மனதிற்கு அது தெரியல. அந்த மையத்தை விட்டு மேலே ஏத்தி நெத்திக்கண்
அந்த ஆக்கினை சக்கரம் என்று சொல்கின்ற இடத்திற்கு கொண்டு வந்த பிறகுதான் அந்த உயிரினுடைய தன்மை, இருப்பு, இயக்கம் எல்லாமே தெரியுது. முற்காலத்துல இப்படி கொண்டு வருவதற்கு 2 வகை பயிற்சிகள உருவாக்கி இருந்திருக்காங்க. ஒண்ணு சுவாச பயிற்சி, அதாவது காற்றை உள்ள இழுப்பது, அடக்குவது, மறுபடியும் வெளியே விடுறது. இப்படி முறையாக இப்படி செய்து ஒரு வெப்பத்தை ஏற்படுத்தி, அதன் மூலமாக ஒரு மையம் விட்டு இன்னொரு மையம், ஒரு மையம் மாற்றி இன்னொரு மையம், இப்படி மேலே கொண்டு வருவது. இப்படி நெற்றிக் கண்ணீருக்கு அந்த ஆக்னா சக்கரத்தை கொண்டு வரதுக்கு 10, 15 ஆண்டுகள் ஆயிருமாம். இதுக்கு இடையில அவங்க குடும்ப பொறுப்பை எடுத்துக்கொள்ள முடியாது. குடும்ப வாழ்க்கையை மேற்கொள்ள முடியாது. ஏன்னா, குண்டலி சக்தி ஏறிட்டே இருக்கும்போது குடும்ப வாழ்க்கையில ஈடுபட்டா மீண்டும் அது இறக்கமாயிரும். அந்த இடத்துல தடைபடும். அது உடலுக்கும் மனதிற்கும் துன்பத்தை விளைவிக்கக்கூடும். இதனால பல ஆண்டுகள் பிரம்மச்சரியமாகவே இருந்து இதை பயிலணும். இது கடினமானது. அப்புறம் மற்றொரு முறை என்னன்னா, ஒவ்வொரு மையத்துக்கும் ஒவ்வொரு தேவதை பேரை வச்சு அதுக்கு சில மந்திரங்களை சொல்லி படிப்படியா கொண்டு வருவது. இந்த முறையிலையும் பல ஆண்டுகள் ஆகும். அப்ப அந்த மூண்டெழுந்த சக்தி, குண்டலினி சக்தி சில சமயம் ஒரே இடத்திலே தங்கிரும். அதுக்கு பிறகு மறுபடியும் மேலே கொண்டு வருவது என்பது மிக கடினம். அதனால உங்களுடைய உடல் நலம் கெடும். இந்த முறையை அந்த காலத்துல மிக சிரமப்பட்டு தான் செய்திருக்காங்க. 100 பேர் முயற்சி செய்தா அதுல ஒருத்தர் தான் தேர்னாங்க. அவர்களுடைய முயற்சி தான் இன்று வரையில் நமக்கு ஆன்மீக துறையிலே வெளிச்சமாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். இன்றைய சூழ்நிலையில புருவ மத்தியில தியானம் செய்வது மிகவும் அவசியம். மனதை வளப்படுத்த வேண்டியது இன்றைய விஞ்ஞான உலகத்திலே எல்லோருக்குமே அவசியமாயிட்டு, மனதை வளப்படுத்தவில்லை என்றால் மனதில் மிகவும் குழப்பமான நிலை ஏற்பட்டு, அதிகமான கலக்கம் ஏற்பட்டு, அந்த அழுத்தங்களின் விளைவாக தொல்லையும் துன்பமும் பெருகுவதை தான் நாம் பார்க்கிறோம். அந்த துன்பத்தை போக்க தான் நம்முடைய மகான் மனவளக்கலை பயிற்சியை கொடுத்திருக்காங்க. அப்ப நம்முடைய குரு உயிராற்றலை புருவ மத்தியில் தொட்டு உணர்த்திய உடனே பயிற்சியாளர் தனது உயிராற்றலை உணர்ந்து கவனிக்கிற போது நுண்ணியக்க நிலையான உயிர் அந்த மையத்திலிருந்து படர்க்க நிலையாக வரக்கூடிய மனதை திருப்பி அதே இடத்தை நோக்கி நிறுத்துறோம். அதனால சிறுக சிறுக மனம் உயிரில் லயமாகுது, மனம் ஒன்றுபடுது. ஐம்புலன் வழியே வெளியே தெரிந்து கொண்டிருந்த மனம் உள்நோக்கி திரும்புது. அப்ப 5 உணர்வுகளில் 4 உணர்வுகள் மறைந்து அழுத்தம் மட்டுமே ஆக்கினையில் உணரப்படுது. மனம் ஆல்பா அலைக்கு வினாடிக்கு 8 to 13 அலைச்சுழல் வரை வருது. அப்போ பிட்யூட்டரி சிறப்பு நல்ல இயக்கம் வருது. நம்முடைய ஆகாமிய கர்மமும் நீங்குது. இப்போ அறிவு விழிப்பு நிலை பெறுது. எப்பவுமே ஒரு அவேர்னஸோடையே செயல்படுவோம். இப்போ ஆன்மாவுக்கு திறமை பெருகும். மெய்ஞானம் என்ற அருட்கோயிலுக்குள் போகக்கூடிய வாயில் தான் ஆக்னா சக்கர யோகம். இந்த ஆக்னையில தவம் செய்தா ஆசானால் எழுப்ப பெற்ற அந்த குண்டலினி சக்தியின் இயக்க விரைவு நாளுக்கு நாள் கூடிக்கிட்டே இருக்கும். அததான் மகான் ஒரு கவியில சொல்லுவாங்க, குருவினது விரல்பட்ட உடனே ஆங்கோர் குறுகுறுப்பும் சிறு உணர்வும் அறிவிற்கு எட்டும் ஒருமையுடன் உற்றுற்று உணர்ந்து வந்தால் உள்நாட்டமே உனக்கு பழக்கமாகும். பெருகி வரும் பேரின்ப எல்லை கண்டு பிறப்பு இறப்பு எல்லைக்கு அப்பால் உள்ள நிறு விகற்ப நிலை கண்டால் எங்கும் என்றும் நீ அனைத்துமாகி நிற்கும் தன்மை காண்பாய்னு திருமூலர் சொல்றாரு. நாட்டம் இரண்டும் நடுமுக்கில் வைத்திடில் வாட்டமும் இல்லை, மனைக்கு அழிவும் இல்லை, ஓட்டமும் இல்லை, உணர்வு இல்லை, தான் இல்லை, தேட்டமும் இல்லை, சிவன் அவன் ஆமேன்னு சொல்றாங்க. அப்போ ஆகினேல தீட்சை எடுத்ததும் நம்முடைய தீய குணங்கள்லாம் மாறி எல்லாத்தையும் ஓரளவு அந்த சினம் தவிர்த்தல் பயிற்சி மூலம் சாந்தமா நடத்து கொள்ளக்கூடிய அந்த தன்மை வருது. தியானம் எடுத்தவர்களுடைய மனம் புதிதாக மலர்ந்த மலர் போல இருக்கும். எப்போதுமே நினைவை ஆக்னா சக்கரத்தில் வைத்து பழகணும். அததான் மகான் நெற்றியில் உச்சியில் ஞாபகமாயிரு, உற்றுற்று பார்த்திடு உன்னை உலகை பின் கற்றபடி நட கருத்து விழிப்புடன் பற்றற்று வாழும் பழக்கம் உண்டாகும்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு சிலர் நம்ம பார்க்கும்போது உலகத்துல இன்பமா இருக்கிறாங்க, சிலர் துன்பப்பட்டுட்டே இருக்காங்க. இதுக்கு காரணம் வினைப்பதிவு தான். இப்போ நம்ம சமையல் செய்ய காய்கறி வாங்குறோம். அப்போ அந்த காய்கறியை நம்ம வாங்கும்னால நிறைய பேர் அதை தொட்டிருப்பாங்க. அப்போ நல்லா நிறைய தண்ணி ஊற்றி நம்ம நிறைய தடவை கழுவுனாதான் அதில் உள்ள அழுக்கெல்லாம் போகும். அதே போல்
ஒவ்வொருத்தரும் எண்ணம், சொல், செயலால பிறருக்கு துன்பம் கொடுத்திருக்கலாம். அந்த பதிவுகளையும் நம் பெற்றோர்கள், மூதாதையர்கள் மூலம் கருத்தொடர்களா வந்த வினை பதிவுகளையும் நம்ம தவம் இயற்றி தான் போக்கணும். இப்ப நமக்கு ஏதோ ஒரு சிக்கல் வந்து சங்கடப்படும் போது கூட அதை தீர்ப்பதற்கு ஆராய்ச்சி செய்து முடிவு எடுக்கக்கூடிய ஆளுமை உண்டாகுது. அறிவு வந்து ஓர்மையில நிலைத்து நிற்குது. அப்போ நம்முடைய மனம் வந்து எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் வரும். முற்கால அனுபவம், தற்கால சூழ்நிலை, எதிர்கால விளைவு என்ற முக்காலத்தையும் கணித்து செயல்படும் தன்மை வந்துரும். இப்போ ஒரு அறை இருட்டாக இருந்தா விளக்கு ஏற்றி வைத்தால் வெளிச்சம் வரும். அதுபோல மனவளக்கலைக்கு வந்த பிறகு நம்மிடம் உள்ள இருள் நிலையை மாற்றி வெளிச்சத்துக்கு நம்ம கொண்டு வந்திருக்கக்கூடிய திருவாசல் தான் ஆக்னா சக்கரம். இப்ப தியானம் என்றால் என்னன்னா, 1 மணி நேரம் கண்களை மூடிக்கொண்டு அமர்ந்திருப்பது அல்ல. உங்களின் ஒவ்வொரு செயலும் 24 மணி நேரமும் உங்கள் உணர்வில் இருந்து வெளிவர வேண்டும். அதுதான் தியானம்னு ஒருத்தர் சொல்றாரு. இப்போ புருவ மத்தியில, அதாவது ஆக்னா சக்கரத்துல இருந்து நமது உயிர் சக்தியை உச்சந்தலைக்கு ஏற்றி உணர்வை நிறுத்தி தவம் இயற்றுவதுதான் துரிய தவம். அந்த துரிய தவத்திற்கு பிரம்மரந்திர தவம்னும் பெயருண்டு. அதாவது குழந்தைக்கு தலை உச்சியில மறையாத பிறந்த குழந்தைக்கு ஒரு துளை மாதிரி தெரியும். நம்மளுக்கு பார்க்கும்போது லேச தோல் மூடி இருக்கும். அதை தான் ரந்திரம்னு சொல்றோம். நமது உயிராற்றலை தலை உச்சியில் உணர்த்துவதுதான் பிரம்மரந்திரம்னு அழைக்கிறோம். இறைநிலையை நோக்கி போகும் போது துரிய நிலையை ஒரு வாசல் படி, கேட்னு சொல்லுவாங்க. இப்ப நம்முடைய விலங்கின தொடர்பாக அப்படி வந்த பதிவுகளும், அதன் பிறகு எடுத்த எண்ணிறந்த மனித பிறவிகள் தோறும் வந்த முன்வினை பதிவுகளும் அந்த சஞ்சித கர்மமாக மனிதன்ட்ட இருக்கு. அவற்றை களைய வேண்டுமானால் மூளை இயக்கத்தை கட்டுப்படுத்தி நம் விருப்பம் போல இயக்க செய்ய வேண்டும். இல்லைன்னா பதிவுகளின் வழியே தான் நம்ம செயல்பட்டுட்டு இருப்போம். அதனால முன் செய்த தீய வினை பதிவுகள் மீண்டும் எழும். உச்சியில் நின்று தவம் இயற்றி அந்த மூளையினுடைய சிற்றறைகளின் அணு அடுக்கை நம்ம சீரமைக்கணும். அப்போ நம்ம அந்த உச்சியில தவம் செய்யும் போது நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு உணர்வு கிடைக்கும். அது ஒரு இனிமையான அனுபவமா நம்ம உணர்வோம். அப்போ மூளை சிற்றறைகள் அனைத்துமே செயலூக்கம் பெற்று நம்ம நினைப்பதை செய்வதற்குரிய அளவிற்கு தகுதியும் மன வலிமையும் உண்டாகும். அதனால்தான் துரிய தவத்தை ராஜயோகம்னு சொல்றாங்க. அப்போ உச்சியிலே நீ சென்றால் உடனே காணும் ஒரு அதிசயம் பலமாம் சுற்றாகும். அச்சமயம் அறிவிற்கோர் வியப்பு காணும். அவ்விடத்தை நிலைத்திருக்க பழகிவிட்டால் இச்சையெல்லாம் பிறக்குமிடம் கண்டுகொள்வாய். எது வேண்டும் வேண்டாம் என்று இரண்டும் கண்டு நச்சு விளை இச்சையெல்லாம் அழித்து விடு. நலமேயும் எண்ணமே மீதம் கொள்வாயின்னு மகான் சொல்றாங்க. பத்திரகிரியார் சொல்றார், உற்றுற்று பார்க்க ஒளி தரும் ஆனந்தம் அதை நெற்றிக்கு நேர்கண்டு நிலைப்பது இனி எக்காலம். அப்ப துரிய தவம் நம்ம செய்ய செய்ய மூளை செல்கள் ஒவ்வொன்றாக இயக்கத்துக்கு வரும். அதனால பிரபஞ்சகாந்த சக்தியோடு தொடர்பு கொள்ளக்கூடிய ஆற்றல் ஓங்கி உள்ளுணர்வு அறிவு ஒளிரும். அப்ப துரிய தவம் செய்யறதுனால நடுமனதில் நின்று ஆற்றப்படுறதுனால நம்முடைய நடுமனதை வெற்றி கொள்ளுது. அறிவு வந்து மனதினுடைய விரியும் தன்மை இந்த தவத்தால கூடுது. நம்முடைய சங்கல்பம் கொடுக்கறதுக்கும் வாழ்த்துக்கள் கொடுப்பதற்கும் நன்கு அந்த துரிய தவம் செய்துட்டு செய்யும் போது அந்த வாழ்த்துக்கு நல்ல பலன் உண்டு. அடுத்து இறுதியாக நம்மளுக்கு தவத்துல துரியாதீத தவ பயிற்சி கொடுக்குறாங்க. அதுதான் குண்டலினி யோகத்தின் உச்ச நிலை துரியாதீதம். அந்த துரியத்தை கடந்து, அதாவது புறப்பட்டு நம்ம சுத்தவெளிக்கு போறோம். தான் தானாகவே நின்று உயிர் துரியாதீதத்தில் தன் மூலத்தை அறியுது. தன் மூலமாகவே அது ஆகிவிடுது. இறைநிலையாகவே சுத்த வெளியாகவே மாறி நிற்குது. இதைதான் துரியாதீதம்னு சொல்றோம். இப்போ நம்முடைய ஆசான் வந்து உயிராற்றலோடு தன்னுடைய உயிராற்றலோடு சீடரின் உயிராற்றலையும் இணைத்து கொண்டு பிரபஞ்ச தோற்றங்களையும் கடந்து அந்த தூய வெளியான இறைநிலையில நம்மளை வந்து ஆழ்த்துறார். அப்போ நம்ம வந்து துரியாத நிலையில ஆழ்ந்து நிற்க இறைநிலையோடு அறிவு ஒன்ற மன அலைச்சூழல் வேகம் மிக நுண்ணிய நிலைக்கு வரும். துரியாதீத தவத்துல மனம் உணர்வு நிலையை கடந்து அனைத்து பொருட்களுக்கும் மூலமான நிலையை அடையுது. அதனால நுணுக்கமான எந்த பொருளையும் உணர்ந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் நம்ம மனதிற்கு கெட்டது.
துரியாதீத தவத்துல நுண்ணிய நிலையிலிருந்து பழகி பழகி பிறகு எல்லா அலைச்சூழலிலும் இருக்க பழகி கொண்டிருந்ததுனால எந்த பொருளை பற்றி சிந்திக்கிறோமோ அந்த பொருளோடு உரிய தொடர்பு நம்மளுக்கு ஏற்படும். அதனால கூர்மையான அறிவையும் உண்மையான விளக்கத்தையும் பெற வேண்டுமானால் ஆல்பா, தீட்டா, டெல்டா என்ற அலைச்சூழலில் பயிற்சிகள் மூலமாக மனதை நிறுத்தி பழகி கொள்ளணும். அறிவின் தெளிவே முக்கால ஞானம். இத்தகைய வல்லமை அந்த துரியாதீத தவத்துல தான் நம்மளுக்கு கிடைக்குது. துரியாதீத தவத்தினால மனதின் மாசுக்கள் அனைத்தும் சிறுக சிறுக ஒளிந்து விடுது. மனம் பளிங்கு போல ஆகும். மெய்ப்பொருள் உணர்ந்த தெளிவுல உயிர்கள்பால் பேரன்பு பூண்டு ஒழுக்கம், கடமை, ஈகை எனும் 3 உறுப்புகளின் இணைப்பாக அறநெறி பிறழாது வாழும்போது மெய்ஞானியாக திகழ முடியுது. மனித பிறவியின் நோக்கமும் ஈடேறுது. பிறப்பு இறப்பு என்ற மாளா தொடர் நம்மளுக்கு அறுக்குது. இப்ப நில் கவனி புறப்பட்டு என்ற குறியீட்டை தவத்துல நம்ம மகான் நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. மகான் 9 வகையான தவத்தினை கொடுத்திருக்காங்க. ஒவ்வொரு தவத்திலும் நாம் தவம் செய்யும் போது ஒவ்வொரு மையத்திலும் மனதை நிறுத்துகிறோம். அப்போ ஒவ்வொரு மையத்திற்கும் ஒரு குறிப்பிட்ட நேரம் கொடுத்து நம்ம ஆசான் அதை கவனிக்க சொல்றாங்க. பிறகு நம்ம அடுத்த மையத்திற்கு மேல் போகும்போது அந்த இறைநிலையை நோக்கி நம்ம புறப்பட்டு அது மேலே தான் போறோம். அப்ப அந்த மையத்துல மனதை வைத்து தவம் ஏற்றுறோம். இப்போ 9 மைய தவம் செய்யறதுனால அதுல 5 தவம் நம்ம செய்யறோம். சாந்தி தவம், ஆகினை, துரிய தவம், துரியாதீத தவம், 9 மைய தவம்னு 5 தவம் அதுல அடங்கி இருக்கு. அப்போ நம்ம அதை ஒவ்வொரு நாளும் காலை அல்லது மாலை ஏதாவது ஒரு வேளை அந்த 9 மைய தவம் செய்யறது நல்லது. 5 தவங்கள் செய்த பலன் நம்மளுக்கு கிடைக்குது. மற்ற தவங்களை ஒரு வேளை செய்யலாம். இப்படி ஒவ்வொரு நாளும் நம்ம தினம் தவம் செய்து வரும்போது நம்முடைய வினைப்பதிவு கழிந்து இறைநிலை உணர்வு கெட்டும். பிறவி பயனையும் நம்ம அடைவோம். இறைநிலைவு உணர்வு பெற்ற ஞானிகள் அவர்கள் நினைப்பதெல்லாம் உயர்வாக இருப்பதால் அவங்க நினைப்பதெல்லாம் நடக்கும். அவங்க எப்படி இருப்பாங்கன்னா ஓடும் செம்பொன்னு ஒக்கவே நோக்குவார்கள். அதுக்கு ஒரு சின்ன கதை. ஒரு சன்னியாசி கிழிந்த ஆடையை தச்சிட்டு இருந்தாராம். அப்பொழுது அந்த வழியா இறைவனான சிவன் பார்வதி போயிட்டு இருந்திருக்காங்க. அவங்க சன்னியாசியை பார்த்து உனக்கு என்ன வேண்டும் அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு சன்னியாசி எந்த ஒரு சலனமும் இல்லாம ஊசி போற பாதையிலே தான் நூல் வரணும் அப்படின்னு சொன்னாராம். கேட்டிருக்காரு அப்படி. அப்ப இறைநிலை உணர்ந்தவர்களுக்கு வேறு எந்த வேண்டுதலுமே இல்லை. இதைத்தான் திருவள்ளுவர் சொல்றாரு, தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார் மற்றெல்லார் அவம் செய்வார் ஆசையுள் பட்டு அப்படின்னு. பாரதியார் சொல்றாரு, செய்கதவம் செய்கதவம் நன்னெஞ்சே தவம் செய்தால் எய்த விரும்பியதை எய்தலாம் என்கிறார். அப்போ தவம் என்ற மலர் மலர்ந்தால் அங்கே அன்பு மலரும். தவம் என்பது நம் அனுபவத்தில் அக நோக்கிய பயணம். நம்முள்ளே சென்று ஆழம் பதிந்து அனுபவிக்கும் ஆனந்த அனுபவம். மகானுடைய உடற்பயிற்சி, காயகல்ப பயிற்சி, அகத்தவம், அகத்தாய்வு எல்லாவற்றையும் நம்ம முதல்ல செய்யும் போது அந்தந்த நிலையில நிற்கிறோம். முதல்ல கவனிக்கிறோம், பிறகு நம்ம அடுத்த நிலைக்கு செல்றோம். இப்ப டிராபிக் சிக்னல்ல எப்படி கவனமா நின்று நில், கவனி, புறப்படு என்ற குறியீட்டை கடைபிடித்து நடக்கும்போது நமக்கு பாதுகாப்பு கிடைக்குது. அப்போ அதை நம்ம கவனமா அந்த சிக்னல்ல கடந்து போகும்போது தான் நம்முடைய வாழ்க்கை பயணம் சிறப்பா இருக்குது. அதே போல நம்முடைய மகான் கொடுத்த உடற்பயிற்சி, காயகல்ப பயிற்சி, அகத்தவம், அகத்தாய்வு பயிற்சிகளை நில், கவனி, புறப்படு என்ற நிலையில் நாள்தோறும் நாம் செய்து வரும்போது ஆரோக்கியமாக ஆனந்தமாக வாழலாம் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த ஸ்கை ஆன்லைன் பொறுப்பாளர்களுக்கும் மற்றும் அனைத்து மெய்யன்பர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சிறப்பான ஒரு விளக்கம் அம்மா. நில், கவனி, புறப்படு. எந்த ஒரு விஷயத்தையும்